தக்காளியை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன். தேங்காய் பாலுக்கு தேவையான தேங்காய், ஏலக்காய் சேர்த்து தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காப்படி உலக்கில் ஒரு உலக்கு அரிசி போட்டிருக்கேன். நீல வாக்கில் நறுக்கிய 2 மீடியம் சைஸு வெங்காயம், 4-5 பச்சை மிளகாய், மல்லித்தலை, புதினா தலை, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வேக வச்ச தக்காளியை தோலை உரித்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தோல் உரித்து எடுத்துக்கிறதுனால நம்ம தக்காளியை பெருக்கி எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும் சாப்பிடும்போது. அதுக்காக தான் அரைச்சி நம்ம சேர்த்துக்கிறது விழுதா. வானிலையில் எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்து நல்லா புன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கீறி வச்ச பச்சை மிளகா, மல்லித்தலை, புதினா தலை சேர்த்து வதக்கிக்கோங்க. மசாலா பொடிகளையும் சேர்த்து எண்ணெயில் வதக்கணும். இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஒரு சொதப்பல் நடந்துருச்சு. இந்த இடத்துல அரைச்ச அந்த தக்காளியை தான் நம்ம சேர்த்துருக்கணும். அதுக்கு பதிலாக அதை தேங்காய் பாலை தூக்கி ஊற்றிட்டேன். இதே ஒரு ஞாபகத்தில் தக்காளியை சேர்த்து அந்த தண்ணியெல்லாம் சுண்ட வற்றி தொக்கு பதத்துக்கு வந்த பிறகு தான் தேங்காய் பால் தண்ணியும் ஒரு உலக்குக்கு 2 உலக்கு அளவில் தண்ணியை சேர்த்து உப்பு சேர்த்து கொதிக்க வைக்கணும். நல்லா கொதித்ததும் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கோங்க. நார்மலாக வீட்டில் இருக்கிற அரிசியவே சேர்த்துக்கலாம். சாப்பாட்டுக்கு நம்ம சேர்க்குற அந்த அரிசியே
தக்காளி சாதத்துக்கு நல்லா தான் இருக்கும். உருளைக்கிழங்குக்கு வறுவலுக்கு தேவையான உருளைக்கிழங்கை நறுக்கிக்கிட்டு இருக்கேன். உருளைக்கிழங்கை நறுக்கி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியும் அரிசியும் மட்டமாக வந்த பிறகு வேறொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்க. குக்கரில் தண்ணியை ஊற்றி அதில் இந்த பாத்திரத்தை தூக்கி உள்ளே வச்சு மூடி வச்சுருங்க. நான் 3லேருந்து 4 விசில் வந்தால் சரியாக இருக்கும். 2 விசில் ஹைலையும் 1 விசில் சிம்லையும் வச்சு நான் இறக்கி வச்சுருக்கேன். வாணலியில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் உருளைக்கிழங்கு, உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்து மூடி வச்சுருங்க. 10 நிமிஷத்தில் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. தக்காளி கொஸ்துக்கு தேவையான கத்திரிக்காய் கொஸ்துக்கு தேவையான கத்திரிக்காயை நறுக்கி தண்ணியில் எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காய் கொஸ்துக்கு தேவையான பொருட்கள்: புளி தண்ணியில் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. மிளகு, சீரகம், கடுகு பருப்பு தாளிக்கிறதுக்கு. ஒரு ஸ்பெஷல் மசாலா தூள் ரெடி பண்ணியிருக்கேன். சீரகம், வெந்தயம், கருப்பு எள்ளு வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் சின்ன சைஸாக பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளைப்பூடு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, மல்லித்தலை, பச்சை மிளகா அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தையும் 2 தக்காளியும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு பருப்பு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, மல்லித்தலை, பச்சை மிளகா, தட்டிய பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அரைச்ச வெங்காயம், தக்காளி விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் கத்திரிக்காய், கொஞ்சமாக தண்ணி, தேவையான உப்பு சேர்த்து மூடி வச்சுக்கரலாம். அசைவ பிரியர்களாக இருந்தால் தண்ணிக்கு பதிலாக மட்டன் தண்ணியையோ சிக்கன் தண்ணியையோ சேர்த்து வேக விடலாம். அது அந்த டேஸ்ட்டு இன்னும் அட்டகாசமாக இருக்கும். நான்வெஜ் தண்ணி ஊற்றுறது ஒரு விசில் வந்தால் போதும். இல்லைன்னா கத்திரிக்காய் ரொம்ப குழஞ்சி போயிடும். ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பெஷல் மசாலா தூள் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது 1 ஸ்பூனும், புளி தண்ணியும் சேர்த்து புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சோன்னா போதும். கத்திரிக்காய் கொஸ்து ரெடி.
தக்காளி சாதம், கத்திரிக்காய் கொஸ்து, உருளைக்கிழங்கு வறுவல், வெங்காய பச்சடி ரெடி.